அனைவருக்கும் வணக்கம். நான் 10வது தமிழ் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் இயல் 1லேருந்து 7 வரைக்கும் லைன் பை லைன் கொஸ்டின் அந்த ஆன்சர் பார்த்தாச்சு. இன்றைக்கி இயல் 8ல் உடனடி உலகத்தில் என்ன படம் கொடுத்துருக்காங்கன்னா சங்க இலக்கியத்தில் அரங்குற பாடம் கொடுத்துருக்காங்க. இதில் மொதல் கொஸ்டின் சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாக நிலவிய காலம் சங்ககாலம். 2வது கொஸ்டின் சங்க காலத்திற்கு பிந்திய அற இலக்கியங்களின் காலத்தை எவ்வாறு அழைப்பாங்கன்னா அறநெறி காலம்னு. 3வது கவிதை வாழ்வின் திறனாய்வு என்று கூறியவர் யாருன்னா திறனாய்வாளர் அர்னால்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கவிதை வாழ்வின் திறனாய்வு என்று கூறியவர் யாருன்னா திறனாய்வாளர் அர்னால்டு. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவில்லை வணிகன் ஆய் அல்லன் என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. இது முக்கியமான பாடம். இந்த பாடம் மேற்கண்ட வரிகள் மூலமாக சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆம் பற்றி குறிப்பிடுபவர் யாருன்னா ஏனிச்சேரி முடமூச்சியார். இந்த பாடல் வரி யாரும் சொல்லியிருக்க பார்த்துக்கோங்க. இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவில்லை வணிகன் ஆய் அல்லன். இந்த பாடல் வரி ஏனிச்சேரி முடமூச்சியாருங்கிற புலவர் பண்ண பாடல். இது எதில் இடம்பெற்றிருக்கிற புறநானூறுங்கிற பாடலில் 8 தொகையில் உள்ள இடம்பெற்றிருக்கு. அடுத்து நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது என்பது எதில் இடம்பெற்றிருக்கிற புறநானூறு. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அறநெறி பிள்ளையா திறநெறி மன்னர் என்னும் மன்னர்களுக்குரிய அறத்தின் குறியீடுகளாக போற்றப்படுவேன மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற குடையும் குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஊன் பொதி பசுங்குடையா. என்னென்ன யாரார சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்கணும்னு சொன்னது யாருன்னா ஊன் பொதி பசுங்குடையா. அதுவே சங்க வள்ளல்களில் ஒருவரான ஆம் பற்றி குறிப்பிடுவரான ஏனிச்சேரி முடமூச்சியார். நன்றம் தீதும் ஆறுதலும் அன்பு மரணம் காத்தலும் அமைச்சரின் கடமை என்று கூறுகின்ற நூல் மதுரை காஞ்சி ஒட்டம். இப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நன்று தீதம் ஆதலும் அன்பு மரணம் காத்தலும் யாருடைய கடமை அப்படி ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அமைச்சருடைய கடமை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அமைச்சருடைய கடமையா அல்லது அரசரா தலைவரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அமைச்சருடைய கடமை. செம்மை சான்ற கோவீதி மாக்கள் என்ற அமைச்சர்களை போற்றுபவர் யாருன்னா மாங்குடி மருதனார். அறங்கூறு அவையம் பற்றி அறம் அற கண்ட நெறிமான் அவையம் என்று கூறும் நூல் புறநானூறு. சனி சிறப்பு பெற்ற அற அவையம் எங்கே இருக்குன்னா உறையூரில் இருக்கு. மதுரையில் இருந்த அவையம் பற்றி குறிப்பிடும் நூல் மதுரை காஞ்சி. மதுரையில் உள்ள அவையம் துலாக்கோல் போல் நடுநிலை மிக்கது அப்படின்னு சொன்னது மதுரை காஞ்சி. தம்மை விட வலிமை குன்றவரோடு போர் செய்யக்கூடாது என்பதை பற்றி குறிப்பிடுவர் யாருன்னா ஆவூர் முழங்கிலார். தன்னோட வலிமை குன்றியவரோடு போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது ஆவூர் முழங்கிலார். யார் யார் என்னென்ன வரி சொல்லியிருக்காங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. எரியார் எரிதல் அவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் சொல்லான் என்று கூறும் நூல் புறநானூறு. செல்வத்து பயனை ஈதர் துய்ப்பேன் எனினே தப்புனா பலவே என்ற வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. செல்வத்தின் பயனை ஈதர் துய்ப்பேன் எனினே தப்புன பலவே இந்த புறநானூறு வரி கூறியவர் யாரா நக்கீரனார். இந்த வரியை சொன்னது யார் பார்த்துக்கோங்க நக்கீரனார். எந்த நூலில் புறநானூற்று நூலில். மதுரை கணக்காயனார் மகனார் என்பவர் யாருன்னா நக்கீரனார். ஏழ்வரின் கொடை பெருமையை பற்றி எவற்றில் பதிவு செஞ்சுருக்காங்கன்னா சிறுபாணற்று படை. இது முக்கியமான கொஸ்டின். ஏழ்வரின் கொடை பெருமையை பற்றி எவற்றில் பதிவு செஞ்சுருக்காங்கன்னா சிறுபாணற்று படையிலையும் பெருஞ்சித்திரர் பாடலையும் பதிவு செஞ்சுருக்காங்க. எவ்வகை இலக்கியங்கள் குடை இலக்கியங்களாக இருக்குன்னா ஆற்றுப்படை இலக்கியங்கள். சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ளது பதிற்றுப்பத்து. சேர அரசரை பற்றி சொல்கிற நூல் பதிற்றுப்பட்டுன்னு சொல்லுவாங்க. கொடைப்பதிவாக இருக்குது பதிற்றுப்பத்து. வள்ளல்கள் எவ்வாறாக போற்றப்பட்டாங்க. வள்ளல்களை பேர் எப்படிலாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இல்லோர் ஓக்கல் தலைவன் பசிப்பினி மருத்துவன். அதை கேட்கலாம். கொஸ்டின் எப்படி கேட்கலாம். இல்லோர் ஓக்கல் தலைவன் என்று அழைக்கப்படுவர் யார்? வள்ளலா அரசரா அமைச்சரன்னு கேட்டால் வள்ளலர். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பண்பு உடையவர் யாருன்னா பெருஞ்சாத்தான். இதில் நல்லா பார்த்துக்கோங்க. யார் என்னென்ன வரி சொல்லியிருக்காங்க யார் என்னென்ன கொடுத்தாங்கிறது ரொம்ப முக்கியம். பிடவூர் கிழான் மகன் யாருன்னா பெருஞ்சாத்தான். இந்த பெருஞ்சாத்தான் வச்சுருக்காங்கன்னா வழங்குறதுக்கு பொருள் இருக்குதான்னு கூட பார்க்காம பொருள் கொடுக்கும் பண்புடையவர் பெருஞ்சாத்தான். பெருஞ்சாத்தனை பாராட்டுவர் யாரும் நக்கீரர். இந்த பெருஞ்சாத்தான்ங்கிற வள்ளலை பாராட்டுவர் யாரும் நக்கீரர் என்ற புலவர். வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுக்கும் பிடவூர் கிழான் மகன் பெருஞ்சாத்தனை பாராட்டுவர் யார் நக்கீரர். வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை என்று கூறுவர் யாருன்னா பெரும் பதுமனார். வள்ளலின் பொருள் இரவலரின் பொருள் வள்ளலின் வறுமை இரவலரின் வறுமை அப்படின்னு சொன்னது யாருன்னா பெரும் பதுமனா. உலகே வறுமை விட்டாலும் கொடுப்பவன் யாருன்னா அதியன். உலகின் வறுமை விட்டாலும் கொடுப்பவன் அதியன். அதியை புகழ்கிற புலவர் யாருன்னா ஔவையார். உலகமே வறுமை விட்டாலும் கொடுப்பவன் அதியன் சொன்னது யாருன்னா ஔவையார். யாரை பற்றி சொல்லியிருக்காரு? அதியனை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இரவலருக்கு வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் என்பது யாருடைய இயல்புனா ஆடு கோட்பாட்டு சேரலாதன். அவரை பற்றி யார் பாடியிருக்காங்கன்னா நச்செல்லையாருங்கிறவர் பாடியிருக்காங்க. இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆட்கோட்பாடு சேரலாதன் இயல்பு என்கிறார் நச்செல்லையார்.
மறுமை நோக்கி கொடுக்காதவன் யாருன்னா பேகன். இந்த பேகனை பற்றி பாடிய புலவர் யார் பாருங்க, பரணர். பேகன் வந்து மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்றவர் பரணர். எந்தெந்த அரசரை பற்றி யார் யார் புகழ்ந்திருக்காங்க, என்ன வரை புகழ்ந்திருக்காங்க ரொம்ப முக்கியம். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இருந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்று வருந்தியவர் குமணன். குமணனை பாடுவர் யாருன்னா பெருந்தலை சாத்தனா சொல்லுவாங்க. தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தான் நாட்டை எழுந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்ன குமரன் வருந்துவதாக குறிப்பிடுவர் யாருன்னா பெருந்தலை சாத்தனா. எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுவர் யாருன்னா மலையம்மன் திருமுறைக்காரி. இந்த மலையம்மன் திருமுறைக்காரியை பாடியவர் யார் கேட்டால் கபிலர் தான். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்ற மலையம்மன் திருமுறைக்காரியை பாராட்டுவர் யாருன்னா கபிலர். புற இலக்கியங்களில் மட்டுமின்றி இலக்கியங்களிலும் எவை பற்றி செய்தியில் இடம்பெற்று கேட்டால் ஈதல் பற்றிய செய்தி இடம்பெற்றிருக்கு. ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட விட்டு விடுதல் மேலானது என்றெல்லாம் எது குறிப்பிட்டிருக்காங்க கலித்தொகையில். ஈயாமை இழிவு இறப்போருக்கு ஈயாது வாழ்தலை விட உயிரை விட்டு விடுதல் மேலானது என்றெல்லாம் சொன்னது வந்து கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க. தன் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்டவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்டவர் யாருன்னா பெருஞ்சித்திரனார். இது எந்த நூலில் சொல்லியிருக்காங்க, புறநானூறு நூலில் சொல்லியிருக்காங்க. தன் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திர பேருள்ளம் எதில் புலப்படுத்தப்பட்டிருக்கலாம், புறநானூற்றில். உதவி செய்தலை உதவி ஆண்மை என்று குறிப்பிடுகிறவர் யார் கேட்டாங்கன்னா ஈழத்து பூதன் தேவனா. அன்பு எனும் சுடருக்கு தியாகந்தானே எண்ணெயாக இருக்க முடியும். பிற நோயும் தம் நோய் போல் போற்றி அரண் அறிதல் சான்றோருக்கு எல்லாம் கடன் என்ற பாடவர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து கலித்தொகை நூல். பிற துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுதல் பற்றி குறிப்பிடுவர் யாரும் நலந்தூங்கனார். உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் திருப்பது தான் எப்படி சொல்றது நல்விருக்கிறார். யார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பிற துன்பத்தை தன் துன்பமாக கருதி உதவுறது வந்து சொன்னது யாரும் நலந்தூங்கனார். அதுவே உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் திருக்கிறது அப்படின்னு சொன்னது யாரும் நல்விருக்கிறார். சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் என்பதுவே என்ற வரையில் இடம்பெற்ற நூல் நற்றினை. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் அப்படின்னு குறிப்பிடுவதான பெருங்கொடுக்கும். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என்று குறிப்பிடுகிறவர் யாருன்னா பெருங்கடுங்கோ. செல்வம் என்பது சிந்தை நிறைவு அப்படின்னு சொன்னது தமிழ் இலக்கியம். நிறைவடைகிறவனே செல்வன் என்கிறது சீன நாட்டு தாவோயியம். வாய்மை பேசும் நாவே உண்மையான நா என்ற கருத்தை இலக்கியங்கள் எவ்வாறு குறிப்பிட்டாங்கன்னா பொய்யா சென்னா பொய்ப்படுப்பரிய வயங்கு சென்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நாக்குங்கிறது அதிசய திறவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான், துன்பத்தின் கதவை திறப்பதும் அதுதான் அப்படின்னு கேட்டால் நாக்கு தான். மனிதனை உயர்த்துகிறது மெய் பேசும்னா, மனிதனை தாழ்த்துகிறது பொய் பேசும்னா. பிள்ளையா நன்மொழி என்ற வாய்மையை குறிப்பிடும் நூல் நற்றினை. இது அடிக்கடி கேட்ட கொஸ்டின். பிள்ளையா நன்மொழி என்று குறிப்பிடும் நூல் என்ன நூல்னு கேட்டால் நற்றினைங்கிற நூல். பிள்ளையா நன்மொழி என்பதற்கு மாறாக பொய் மொழி கொடுஞ்சொல் என்ற பொய்யை குறிப்பிடுவது நற்றினை தான். தாம் சிந்திக்காமல் பிற சொல்ல அறியும் அறம் என்பது மூன்றாம் தரமானது. தாம் சிந்திக்காமல் பிற சொல்கிறத அறிகிற அறம் வந்து மூன்றாம் தரமானது. சிந்தித்து அறிந்து கொள்ளும் அறம் தான் இரண்டாம் தரமானது. இயல்பாகவே அறியும் அறம் வந்து முதல் தரமானது. எது முதல் எது இரண்டு எது மூன்றுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இயல்பான முதல் தரமான அறங்கள் என்பது சங்க இலக்கிய அறங்கள். காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் யாருன்னா போதிதர்மர். காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதிதர்மர் எனும் சமய பெயர் பூண்டு எங்கு சென்றாரா சீனாவுக்கு போனார். போதிதர்மர் எந்த நூற்றாண்டு தொடக்கத்தில் சீனாவுக்கு சென்றார்னா கிபி 6ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில். போதிதர்மர் எந்த சமய தத்துவத்தில் ஒரு பிரிவை போதிச்சார்னா பௌத்த சமய தத்துவத்தில் ஒரு பிரிவை போதிச்சார். போதிதர்மர் போதித்த பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவிலிருந்து உருவான தத்துவம் தான் ஜென் தத்துவம். ஜென் தத்துவம் வந்து ஜப்பான் முதலிய நாடுகளுக்கு பரவி செழித்து விளங்குது. போதிதர்மருக்கு கோவில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வராங்க. யார் வணங்குறாங்கன்னா சீனர்கள் வணங்கி வராங்க. பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதிச்சவர் யாருன்னா போதிதர்மர். இப்போ 6ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் காஞ்சி மாநகரத்து சிற்றரசர் ஒருவர் போதிதர்மர் என்னும் சமய பெயர் பூண்டு சீனாவுக்கு போனார். அப்புறம் 8வது இயலில் கவிதை பிழை பார்க்க போகிறோம். அது வந்து நானுங்கிற ஒரு கவிதையை பார்க்க போகிறோம். அது யார் எழுதுனாங்கன்னா தி.சோ. வேணுகோபாலன். நாணம் என்ற தலைப்பில் உள்ள கவிதை எந்த கவிதை தொகுப்பிலிருந்து இடம்பெற்றிருக்குன்னா கோடை வயல். முக்கியமான கொஸ்டின். கோடை வயல் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா தி.சோ. வேணுகோபாலன். கோடை வயல் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து நாணம் என்ற தலைப்பில் கவிதை எழுதியவர் தி.சோ. வேணுகோபாலன். தி.சோ. வேணுகோபாலன் எங்கே பிறந்தானா திருவை ஆற்றில்.
தி.சு. வேணுகோபாலன் எந்த கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சார்னா மணிப்பால் பொறியியல் கல்லூரியில் எந்திரவியல் பேராசிரியராக பணிபுரிஞ்சார். எழுத்துக்கால புது கவிஞர்களில் ஒருவர் யாருன்னா தி.சு. வேணுகோபாலன். தி.சு. வேணுகோபாலன் அவருடைய மற்றொரு கவிதை தொகுப்பு மீட்சி விண்ணப்பம். அவர் எழுதின 2 கவிதை தொகுப்பு என்னன்னு பார்த்துக்கோங்க. கோடை வயல், மீட்சி விண்ணப்பம். கேட்கலாம் ஒரு கொஸ்டின். மீட்சி விண்ணப்பம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டால் தி.சு. வேணுகோபாலன். அடுத்து நெக்ஸ்ட் கவிதையை என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலக்கணிதன்கிற ஒரு கவிதையை கொடுத்துருக்காங்க. அது எழுதியது யாருன்னா கண்ணதாசன். கவிஞன் யானோர் காலக்கணிதன் கருதுபடு பொருளை உருப்பட வைப்பேன் என்றவர் யாருன்னா கண்ணதாசன். புவியில் நான் ஒரு புகழிடை தெய்வம் புண்ணின் விலைமிகு பொருளென செல்வார் என்றவர் யாருன்னா கண்ணதாசன். செல்வர் தக்கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாளுக்கும் பயப்பட மாட்டேன் என்றவர் யார் கண்ணதாசன். புகழ்ந்தால் என்னுள் உள்ளரிக்காது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது என்றவர் யாருன்னா கண்ணதாசன். இறந்த பின்னாலே எழுதுக தீர்ப்பு என்ற வரியினை கூறியவர் யாருன்னா கண்ணதாசன். மாற்றம் என்பது மாநில தத்துவம் மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என்று கண்ணதாசன். இதெல்லாம் அவருடைய புகழ்வாய்ந்த வரிகள். இந்த வரிகளை கேட்டு இது யார் எழுதியதுன்னு கேட்கலாம். காலக்கணிதன் என்ற தலைப்பில் உள்ள கவிதை இடம்பெற்றுள்ள நூல் வந்து கண்ணதாசன் கவிதை தொகுப்பு. நானே தொடக்கம் நானே முடிவு நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம் அப்படின்னு சொல்கிறது யாருனாலும் கண்ணதாசன் தான். இதெல்லாம் கண்ணதாசனுடைய வரிகள் பார்த்துக்கோங்க. கண்ணதாசன் அவருடைய இயற்பெயர் என்னன்னா முத்தையா. அவர் எங்கே பிறந்தார்னா சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிறுகூடல்பட்டிங்கிற ஊரில் பிறந்தார். கண்ணதாசனுடைய பெற்றோர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி. இன்றைக்கி ஷார்ட்கட்டை எப்படி வச்சுக்கலாம், சாவின்னு வச்சுக்கலாம். சாவினா சாத்தப்பன், வீணா விசாலாட்சி, சாவின்னு வச்சுக்கலாம். கண்ணதாசன் அவர் எழுதிய முதல் பாடல் வந்து கலங்காதிரு மனமே. கண்ணதாசன் எழுதிய முதல் பாடல் என்னன்னு கேட்கலாம், கலங்காதிரு மனமே. கண்ணதாசன் அவர்கள் கலங்காதிரு மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடலாசிரியராக ஆண்டு 1949ஆம் ஆண்டு திரை உலகிலும் இலக்கிய உலகிலும் சிறந்து விளங்குபவர் யாருன்னு கேட்டால் கண்ணதாசன். சிறந்த கவியரங்க கவிஞனாகவும் பேச்சாளராகவும் திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் கண்ணதாசன். கண்ணதாசன் தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மக்களிடையே எதனை கொண்டு சேர்த்தார்னா மெய்யியலை. தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யிலேயே மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யாருன்னு கேட்ட கண்ணதாசன். சேரமன் காதலி என்ற புதியத்துக்காக தான் கண்ணதாசனுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடச்சிச்சு. தமிழக அரசின் அரசியல் கவிஞராகவும் சிறப்பிக்கப்பட்டு இருந்தவர் யாருன்னா கண்ணதாசன். கண்ணதாசன் தன்னுடைய எந்த புதினத்துக்காக சாகித்ய விருது பெற்றால் சேரமான் காதலி. கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுவர் யாருன்னா கம்பன். கவியரசுன்னு அப்படி அழைக்கப்படுவது கம்பர் தான். நதியின் பிழையன்று நறுப்புணலின்மை அன்றே பதியின் பிழைப்பன்று பயந்த நம்மை புறத்தான் என்ற வரிகள் பாடியவர் யாருன்னு கேட்டால் கம்பன். மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கென்ன வெகுததென்றான் என்ற வரிகள் இடம்பெற்ற பாடியவர் யாருன்னா கம்பன் தான். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரமா என்று கூறியவர் கண்ணதாசன். கண்ணதாசன் வரிகள் ரொம்ப முக்கியம். இந்த வரிகள் நல்லா 1-2 முறை வாசிக்கோங்க. அடுத்து 7-8 பிரிமானங்கிற நாடகத்தை பார்க்க போகிறோம். ராமானுஜருடைய நாடகம் தான். நாளுக்கு ஒரு முறை மலருவது செண்பகம். பார்த்துக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு முறை மலருவது செண்பகம். ஆண்டுக்கு ஒரு முறை மலருவது பிரம்மக்கமலம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலருவது குறிஞ்சி. கேட்கலாம், 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலருவது என்ன மலர்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சி. ஆண்டுக்கு ஒரு முறை மலர் என்ன கேட்டால் பிரம்மக்கமலம். தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் மலருவது வந்து மூங்கில். சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற மலை வந்து பிரான்மலை. பிரான்மலை என்பது எதிரே குறிக்கினா பரம்பு மலை. இந்த பிரான்மலை அல்லது பரம்பு மலை எந்த மாவட்டம் அமைஞ்சிருக்குன்னு கேட்டோம்னா சிவகங்கை மாவட்டம். கூர்வேல் குவையிய மொய்பின் தேர்வன் பாரித்தன் பரம்பு நாடே என்றவரை இடம்பெற்ற நூல் புறநானூறு. யாப்பதிகாரத்தை எழுதியார்னா புலவர் குழந்தை. பார்த்துக்கோங்க, யாப்பதிகாரத்தை எழுதியது யாருன்னு கேட்டால் புலவர் குழந்தை. மொழியை ஆள்வோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் செய்வது. வீட்டை துரைத்து சாயம் அடித்தன் இவ்வடி குறிப்பிடுது என்னன்னா இடையேறாது அரப்பணை செய்தலே தான் வீட்டை துரைத்து சாயம் அடித்துன்னு சொல்லியிருக்காங்க. உலகமே வறுமையை விட்டாலும் கொடுப்பவன் என்றும் பொருள் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்று பாராட்டப்படுவர் யாருன்னா அதே உலகமே வறுமையை விட்டாலும் கொடுப்பவன் யாருன்னா அது இது யார் சொல்லியிருக்காங்கன்னா அவையார் சொல்லியிருப்பாங்க. பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் வந்து பெருஞ்சாத்தான். காலக்கணிதன் கவிதையில் இடம்பெற்ற தொடர் வந்து இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படிங்கிற இந்த வரி தான் கொடுத்திருப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையும் அமைந்த பாவினம் வந்து அகருப்பா. சிலப்பதிகாரத்தில் அமைந்த பா வந்து அகவருப்பா. மணிமேகலை அமைந்தது ஆசிரியப்பா. கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் வந்து காலக்கணிதங்கிற நூல் தான். அது எழுதுறது யாருன்னா கண்ணதாசன். மரம் தேடிய களைப்பு மின்கம்பியில் இலைப்பாரும் குருவி என்றவர் யாருன்னா நாணர்காடன். பார்த்துக்கோங்க, மரம் தேடிய களைப்பு மின்கம்பி இலைப்பாரும் குருவி அப்படின்னு சொன்னது யாருன்னா நாணர்காடன்.
விற்பனையில் காற்று போட்டலும் சிக்கனமாய் மூச்சு விடுவோம் என்றவர் யாருன்னா புதுமை தமிழ் நெஞ்சன். கோடை இலை இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நெல் கனிந்த கனியே அப்படின்னு சொல்றது யாருன்னா வள்ளலார். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருநிழலே நிழல் கனிந்த கனியே அப்படின்னு சொன்னது யாருன்னா வள்ளலார். ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உன்னத நீரே மலர்ந்த சுகுந்த மணமலரே. அதாவது ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரை உகந்த நீர் இறை மலர்ந்த சுகந்த மணமலரே அப்படின்னு சொல்லுது யாருன்னா வள்ளலார் தான். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை மென்காட்டில் விளை சுகமே சுகத்தில் ஊறும் பையனே அப்படின்னு சொல்லுது வள்ளலார் தான். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை மென்காட்டில் விளை சுகமே சுகத்தில் ஊறும் பையனே அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் தான். ஆடையிலே என்னை மணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்தாடை என்றவர் யாருன்னு கேட்டாலும் வள்ளலார் தான். பார்த்துக்கோங்க, வள்ளலாருடைய வரிகளை உனக்கு இன்னொரு வாட்சி விட்டுருக்காங்க. காணாடை என்பது எத்தனை வகையாக பிரிக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா 3 தடவை. காணாடைங்கிறது கான் அடை என்று அப்படி பிடிச்சா என்ன வரும்னா காட்டை சேர்ந்து அர்த்தம். கான் நடைனா காட்டுக்கு நடத்தல், கால் நடை அப்படின்னாலும் காலால் நடத்தல், அப்படி 3 வகையாக பிடிச்சிருக்காங்க. ஊர்தி ஓட்டுபவர்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் கையில் வைத்திருக்க வேண்டியது என்னென்னா ஓட்டுநர் உரிமை வச்சுருக்கணும், பதவி சான்றிதழ் வச்சுருக்கணும், வரி சான்றிதழ், ஒரு காப்பீட்டு சான்றிதழ், இசைவு சான்றிதழ், இது 5 சான்றிதழ் வச்சுருக்கணும். அப்புறம் அறமும் அரசியலுங்கிற நூல் எழுதியது யாருன்னா வரதராஜனா. கவிதைகள் அபிநயம் எழுதியிருப்பாங்க. எண்ணங்கள் MS உதயமூர்த்தி. அதாவது ஒவ்வொரு பாடத்துக்குனாலும் ஒரு குறிப்பிட்ட நூல் கொடுத்து இது யார் எழுதுன்னு கேட்குறாங்க. அதனால் இதில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு கொஸ்டின் கேட்கணும், இப்போ கேட்டுறேன். இப்போ ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் பூ என்ன பூன்னு கேட்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு பூக்கும் பூ என்ன. அடுத்த 3வது கொஸ்டின் என்னென்னா எண்ணங்களை இந்த நூலை எழுதியது யார்? கவி சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுவர் யார்? இந்த கொஸ்டினுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.